தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாளான விசுவாவசு வருஷத்தினுடைய ஆடி அமாவாசை. ஒரு வருஷமும் ஒரு விசேஷங்கள் உண்டு. இந்த விசுவாவசு வருஷத்தை பொறுத்தவரை என்ன விசேஷம் அப்படின்னா, செல்வங்கள் தங்கக்கூடிய ஆண்டு, சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்கள், சம்பாதிக்கக்கூடிய பொருட்கள்லாம் தங்கக்கூடிய ஆண்டுக்கு பேர் தான் விசுவாவசு ஆண்டு. அந்த வருஷத்தினுடைய முதல் அமாவாசை ஆடி அமாவாசை. ஏன் ஆடி அமாவாசை திதி கொடுக்கணும்? நம்ம ஹிந்து சனாதன தர்மத்தில் இது மிகப்பெரிய ஒரு கடமை. எப்படி சம்பாதிக்கணும் கடமை, படிக்கணும் கடமை, அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் கடமை, குழந்தைகளை பார்த்துக்கணுங்கிற கடமையோ, அதே போல் தர்ப்பணமும் ஒரு கடமை. குலதெய்வ வழிபாடும் பிதிர்தெய்வ வழிபாடும் ரெண்டு கண்ணுன்னு சொல்லிட்டு போயிருக்கா பெரியவா. இந்த ரெண்டு கண்ணு எவ்வளோ பார்த்துக்கிறோமோ நம்மளும் அவங்க பார்த்துக்கிறதா ஐதீகம். அப்போ பித்திருக்களுக்கான நன்றி சொல்கிறதுக்கான ஒரு நிகழ்வு தான் இந்த ஆடி அமாவாசை. ஒரு வருஷத்துக்கு 12 அமாவாசை வரும். அதில் மிகச்சிறப்பான அமாவாசையான ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசைன்னு 3 அமாவாசை ரொம்ப ஸ்பெஷல். நம்ம பெரியவா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இந்த பெரியவங்களை நினச்சி பார்க்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு விசேஷங்களை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கா. அதுவும் குறிப்பாக பேரூரில் என்ன விசேஷம்னா, தென் கைலாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய கைலாய மலையத்துடைய வட கைலாயம்ங்கிறது இமயமலை, தென் கைலாயம்ங்கிறது நம்ம ஊரில் தான் இருக்குது, கோயம்புத்தூரில். அந்த தென் கைலாய மலைச்சாரலில் பேரூர் பட்டீஸ்வரன் சுயம்பலிங்கம், அவரோட சமயத்தில் காசியில் நிகரான ஒரு பகுதி, சிதம்பரத்தை விட மேலே உயர்ந்தது, மேலை சிதம்பரம்னு பேர். பித்திருக்களுக்கு ஒரு தடவையாவது வாழ்க்கையில் பேரூரில் கொடுத்துடணும், காசியில் கொடுத்துடணும், ராமேஸ்வரத்தில் கொடுத்துடணும்னு நம்ம பெரியவா நினச்சிட்டு இருக்கிற இடத்துல நடக்கிற விசேஷம் தான் இந்த விசேஷம். கொடுத்தா என்ன பலன்? கொடுத்தா நம்ம வம்சங்கள் சௌக்கியமாக இருக்கும், நம்ம நல்லா இருப்போம். நம்மளை சுற்றி வரக்கூடிய தேவையில்லா சிரமங்கள், தலைவலி சொல்லுவோம் இல்லையா, தேவையில்லா தலைவலி, தேவையில்லா பிரச்சனை, தேவையில்லா தொந்தரவு, தேவையில்லா செலவு, இந்த தேவையில்லா விஷயத்தை பக்கத்தில் வராமல் பார்த்துக்கிற வேலை பித்திருக்களோட வேலை, குலதெய்வத்தோட வேலை. ஏன் பித்திருக்களும் குலதெய்வம் பார்த்துக்கணும்? இவன் 2 பேருக்கு தான் நம்மளை 0 டேஸ்லேருந்து தெரியும். குலதெய்வத்துக்கும் பித்திருதெய்வத்துக்கும் தான் நம்ம யாருங்கிறத 0 டேஸ்லேருந்து தெரியும். அதனால தான் நம்மளை பார்த்துக்கிறதுக்காக, அவள் இல்லாத காலத்துலேயும் அவளுக்கு நன்றி சொல்கிறதுக்காக இந்த தர்ப்பணங்களை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது எவ்வளோ எடுத்து செய்கிறோமோ இதோட பலன்களை நம்ம குழந்தைங்களை அனுப்பிப்பா. அதுக்காகத்தான் இங்கே எல்லாரும் வந்துருக்கா. ஜெய் ஸ்ரீராம்.